ராம்குமாரின் மர்ம மரணம் குறித்து தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சுவாதி கொலை வழக்கில் ராம்குமாருக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இல்லாத நிலையில் இந்த வழக்கை நீர்த்து போக போலீசார் செய்த திட்டமிட்ட படுகொலை என சுவாதி கொலை வழக்கில் கள ஆய்வு மேற்கொண்ட மதுரை எவிடன்ஸ் அமைப்பின் இயக்குநர் கதிர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் வினோத் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இந்த ராம்குமாருடைய இந்த மர்மமான ஒரு மரணம், தற்கொலை என்று கூறப்படுகிற மரணத்திற்கு நீங்கள் என்ன அரசுக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க? டிஜிபியிலிருந்து இந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய சூப்பரண்டு வரை, விசாரணை அதிகாரி வரை 3 கட்டமாக நான் பிரிக்கிறேன். இதனுடைய தமிழக காவல்துறை இயக்குனர், இது விசாரணை செய்கிற ஹையர் போலீஸ் அஃபிஷியல்ஸ், 3வது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட், இவங்க அனைவரும் உடனடியாக பணி இடைநீக்கம் செய்யப்பட வேணும், சஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா இது நீதிமன்ற காவலில் குற்றத்தை நிரூபிப்பதற்கு முன்பாக இறந்து போயிருக்கிறானாக்க விசாரணையை முடக்கிறது, உண்மையை வெளியே வரக்கூடாமல் பண்ணுறதுக்கான குற்றவாளிகளாக இவர்களையும் சேர்க்கணும், பட்டியலில் சேர்க்கணும். இது ரொம்ப வலுவாக போடுங்க, இது செய்யணும். இவங்களை எல்லாமே பணியிட நீக்கம் செய்யப்படணும். இது முதல் டிமாண்டு. 2வது டிமாண்டு, உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை பண்ணணும். சிபிஐ நேரடியாக பண்ணக்கூடாது, சுப்ரீம் கோர்ட். ஏன்னா இது இறந்து போனது நீதிமன்ற காவல், அப்போ நீதிமன்றம் அது சுமோட்டோ எடுத்து அதை பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய 2வது டிமாண்டாக இருக்குது. இதில் ஏதாவது பொலிட்டிக்கல் அழுத்தங்கள் இருக்கான்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தமிழக அரசுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். தமிழக அரசு NHRC, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சோமோட்டோ எடுத்து தானாகவே முன் விசாரணை மேற்கொள்ளணும். டிஜிபிக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு கொலை, அப்பட்டமான கொலை. சுவாதியை ராம்குமார் கொலை செய்தது உண்மை என்று சொன்னால், அதே போன்று ராம்குமாரை தமிழக அரசு கொலை செய்திருக்கிறதாலும் எடுத்துக்கொள்ள முடியும். தமிழக அரசு கொலை பண்ணிருக்கு. சுவாதியினுடைய குற்றவாளி ராம்குமார் என்றால் ராம்குமார் குற்றவாளி அரசு. அப்போ அரசுக்கு என்ன செய்ய போகிறோன்றதான் கேள்வியாக இருக்கிறது. ஸ்டேட் இப்படி கொலை செய்ய முடியாது, கொலை செய்யக்கூடாது. அப்போ ஸ்டேட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அரசாங்கத்துடைய பதில் சொல்கிற கடமை அரசாங்கத்துக்கு இருக்க. உடனடியாக அவர்களையும் வழக்கில் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும். இது நாங்கள் முக்கியமான கோரிக்கை. ராம்குமாரோட குடும்பத்தினருக்கு 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்கணும், அரசு வேலை கொடுக்கணும். இது SCST ஆக்டில் இருக்குது. SCST ஆக்டில் கொலை செய்யப்பட்டா இருக்குது. இது கொலையாக தான் நான் பார்க்குறோம். அரசு கொலை, ஸ்டேட் கொலையாக தான் பார்க்குறோம். அதை